ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தினகர். டே 15 எவ்வளோ ஆர்டர் ஏன் பண்ணுறது பார்க்கலாம். டே 16 வரைக்கும் வீடியோ போடுறேன்னு, ஆனால் 30யோடு நிற்க வச்சுக்கிறேன். 31st நான் வேறு ஒரு ஆர்டர் எடுக்கிறேன். அதனால் நான் 30யோட இன்னொரு 15 days இன்னி வரைக்கும் எவ்வளோ ஆர்டர் எவ்வளோ ஏன் பண்ணுறது வந்து லாஸ்ட்டில் அப்டேட் பண்ணுறேன். 15 நாள் ஓகேங்களா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 16 ஆர்டர் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி எவ்வளோ ஆர்டர் ஏன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னையோட 15 days ஆர்டர் முடிஞ்சிருச்சு. நாலுலேருந்து நான் வேறு ஆர்டர் எடுக்க போகிறேன். அதனால் எனக்கு 15 days முடிக்கிறேன். எவ்வளோ ஆர்டர் எடுத்துருக்கேன்றது 15 days டோட்டலாக கால்குலேட் பண்ணி போடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 15th டே இன்னையோட லாஸ்ட்டு. இதுக்கு மேலே நான் வேறு வீடியோ போட போகிறேன். 15 days முடிஞ்சிச்சு. இன்றைக்கி மொத்தமாக பார்த்தீங்கன்னா 8 ஆர்டர் எடுத்திருக்கோம். 8 ஆர்டருக்கு 4 hours 52 minutes லாகின் இருந்திருக்கோம். 292 ரூபா ஆர்டர் எடுத்திருக்கோம். ப்ளஸ் 115 இன்சென்டிவ், மொத்தமாக சேர்த்து 407 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் இன்னையோடது. இது முடிஞ்சிச்சு. இப்போ டோட்டலாக 15 days எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறது இப்போ சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். 15 daysக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6254 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து டிடிஎஸ்ன்னு பிடிப்பாங்க, ஜிஎஸ்டி மாதிரி 2 வீக்குக்கு சேர்த்து 59 + 5927 பிடிச்சிருக்காங்க. 59 எதுக்கானா 50 வந்து நான் டிஷர்ட் போடலன்ற மாதிரி ஒரு பெனால்ட்டி போட்டாங்க. ஆனால் டிஷர்ட் போட்டிருந்தேன், அது கிளியர் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பெனால்ட்டி 59 போட்டாங்க. 27 அந்த டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்க. மீதி பேலன்ஸ் போயிட்டு 6168 ரூபா 15 daysக்கு நான் ஏர்ன் பண்ணது. இவ்வளோ தான். 15 days ஆர்டர் முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா. இன்றைக்கி நைட்டு, இன்றைக்கி டே 30 நைட்டு 12 மணி, 30 நைட்டு 31st பிறகுது பார்த்தீங்களா, நைட்டு 12 மணி. இப்போது 12 மணிலேருந்து ஓட்டலான்னு இருக்கேன். புதுசாக ஆஃபர் விட்ருக்காங்க ஸ்விக்கியில். 45 ஆர்டர் ஓட்டினா 3350 ரூபான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. அதனால் அதை ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். 2 days டைமு, 31st 2 நாள் டைமு. அதனால் இது 2 ஓட்ட ட்ரை பண்ண போகிறேன். நம்மளால் அந்த இன்சென்ட் எடுக்க முடியுமா முடியாதுன்றது லாஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா.